அல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னடா, மதீனா நகரத்தில் இருக்க முக்கியமான இடங்களை பார்த்துக்கணும் வர இந்த தொடர்ச்சியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்து அது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அந்த ஹிஜ்ரத் வந்தது பிறகு ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பமான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வார நேரம் அவங்க வந்து ஒரு இடத்துல தங்கின குபாண்டிய ஒரு ஏரியால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கின நேரம் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் இந்த இடத்துல இருச்சிய பள்ளிவாசல். இது ஆரம்பத்தில் இப்படி இருச்சல்ல, இது புல்லர் நிர்மாணம் செய்யப்பட்டது. இந்த ஊர்ல இந்த இடத்துல தான் மஸ்ஜிதுல் குபா அண்டிய பள்ளிவாசல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டினது. இந்த இடத்துல கம்பைன் குல்தும் பின் அல் ஹதம் குல்தும் பின் அல் ஹதம் அண்டிய சஹாபிட ஊடு இந்த இடத்துல இருந்த. அதோட இந்த இடத்துல சாயித் இப்னு ஹைசமா அண்டிய சஹாபிட ஊடு. இந்த வீட்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கினது. இந்த குபால வந்து இறங்கினத்தோட இங்க வந்து தங்கின. அப்படியே இங்க இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல மஸ்ஜிதை கட்டினது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரம் தங்கின சஹாபாக்கள் அவங்களோட வந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மர்சத் அன்ஹு ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, இஸ்மா ரலியல்லாஹு, சுஹைப் பின் ரூமி ரலியல்லாஹு, பிலால் பாங்ஷனாங்க. எல்லா சஹாபாக்களும் இந்த இடத்துல தங்கிருச்சு. அங்க தங்கின சஹாபாக்கள். அதோட முக்கியமா இந்த ஏரியால இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருந்துச்சு, கிணறு. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்த அந்த இடத்துல பேசிக்கொண்டு இருக்க நேரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க சொர்க்கவாசின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொன்ன. இந்த கிணத்துக்கிட்ட இருந்து இப்போ அந்த கிணத்தை மூடி இப்படி டெய்லெல்லாம் பிடிச்சி இப்படி சீல் பண்ணி வச்சிருச்சு. இந்த கிணத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு, அரஸ்வெல் அல் ஹாத்திம் அப்படின்னு சொல்லி அல் ஹாத்தம் அப்படின்னு சொல்லி இந்த கிணத்துக்கு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முத்திரை பதிச்சப்பட்ட அந்த மோதிரம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்த, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்த, அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட ஹைக்கு போன நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களோட கிலாஃபத்து நடக்கிய நேரம் உஸ்மான் ரலி இந்த இடத்துக்கு வந்த நேரம் அந்த மோதிரம் கையில இருந்து தவறி இந்த கிணத்துக்குள்ள விழுந்த. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த கிணத்தை இறைச்சி மொயிரத்தை தேடின. ஆனா மொயிரம் கிடைச்சல்ல. அதோட இந்த கிணறு இப்ப இப்படி இந்த நிலைமையில இருந்துச்சு. அதுக்குத்தான் இந்த மோதிரம் அண்டு சொல்லியும் இந்த கிணத்துக்கு பேரொண்டு வச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் முடிமான வரையில எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க பாக்கிய அறிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சங்காடு மௌலவி விடைபெற்று சொல்லி நான் உங்கள் ஷஹ்மி, அதோட எங்களோட மௌலவி இக்ராம் ஃபாசி வலைக்கும் சலாம். அதோட எங்களை ஓடி வாராரு எங்களோட மௌலானா. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆமீன்.